அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணியன் பழனிக்குமார். அல்ஜீப்ராவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அதுக்கு மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அதாவது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு, இந்த ஒரு இதுக்கு மட்டும் பாருங்களேன் மைனஸ் வருது, மற்ற மூணுமே ப்ளஸ்ஸு. இப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்கப்பா. இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த அல்ஜீப்ராவில் இந்த டாபிக் ஃபுல்லாக ஈஸியாக பார்த்துலாம்ப்பா. இதில் பாருங்கள், இப்போ எக்ஸு ப்ளஸ் 1/x = 4. இதில் வந்து மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதில் ஒன்று, இந்த ஸ்கொயர்டு ஒன்று, இந்த சிம்பிள், இதை மட்டும் இதில் பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம்ப்பா. இதில் பார்த்தீங்கன்னா 4, அப்போ டைரெக்டாக போட்டலாம்ப்பா. இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அதை தான், அதே நம்ம மதிப்பு தான் இங்கே போடணும்ப்பா. 4 ஸ்கொயர்ட். இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு 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 இங்கே என்னவா மாறுது, மைனஸ்ன்னு மாறுது. ஸோ மைனஸ். இங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், அதே தான், அதை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும்ப்பா. 16 - 2 = 14. இதான்ப்பா ஆன்சர். சிம்பிளான லாஜிக்ப்பா. இதில் வந்து என்ன இருக்குது, 4, அதை ஸ்கொயர்ட் பண்ணுறீங்க. ஏன் ஸ்கொயர்ட் பண்ணுறோம், இங்கே ஸ்கொயர்ட் இருக்கா, அதனால் இங்கே ஸ்கொயர்ட் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சேர்ந்தது என்னது, இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. ஓகேப்பா, அதனால் இங்கே மைனஸ் போடுறேன். இங்கே என்ன நம்பர் இருக்குது, ஸ்கொயர்டு இருக்கிறனால இங்கே 2 போடுறேன்ப்பா. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்ப்பா. இதில் பாருங்கப்பா, ஹோம்ஒர்க் சம்மு. இந்த சம்மை வந்து செஞ்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.